இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து தேசத்தின் மன்னரின் பட்டமளிப்பு விழாவில் வேத புத்தகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. புதிய மன்னருக்கு ராஜ மோதிரத்தை அணிவித்து செங்கோலை கையில் கொடுத்து பரிசுத்த வேதாகமத்தையும் பரிசாக அளிக்கிறார்கள். எங்கள் மைமை பொருந்தின அரசரே, உலகத்திலே மிகவும் விலையேறப்பட்ட இந்த வேதாகமத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானம் நிறைந்த தேவ வார்த்தைகள் இதில் அடங்கியுள்ளன. இதனை கருத்தாய் வாசித்து அதன் அடிப்படை நாட்டை ஆழ்வீராக என்று சொல்வார்கள். மன்னர் அதனை தன் வாயால் அறிக்கையிட்ட பின் ஆமோதித்த பின்னரே அரசாணை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். இப்படி வேதத்தின் மகத்துவம் ஆராய முடியாதது. ஒரு சிறு பிள்ளை எழுத வாசிக்க தெரிந்தவுடன் கண்டிப்பாக தாய்மொழியில் வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்து காலை மாலை அதை வாசிக்க வைப்பது பெற்றோரின் கடமையாகும். இப்படி வேத வசனத்தை வாசித்து தியானிப்பவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119 வசனம் 130. நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். Psalms 119 verse 130. The unfolding of your words gives light. It imparts understanding to the simple. One song. வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பாதைக்கு தீபமே, வாய்ப்பேர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே, பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பாதைக்கு தீபமே, வாய்ப்பேர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. ஜெபம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேதவசனத்தை வாசனித்து தியானிப்பவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று முதலாம் சங்கீதத்தில் கூறியிருப்பதை அறிந்து கொண்டேன் சுவாமி. தகப்பன, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் வேத புத்தகத்தை கொடுத்து அவர்கள் வாசிக்க எழுத படிக்க தெரிந்தவுடன் தினமும் வாசித்து அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன் சுவாமி. அவ்விதமாய் நான் வாழ யெகோவா நாமத்தில் கிருபை புரிய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.